சரி, பிள்ளைகள் எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இப்ப 2025 டே பேட்ச் 2025 பேட்ச் மாணவர்கள் எதிர்நோக்கிற முக்கிய பிரச்சனை ஸ்ட்ரக்சருக்கு விடையளிக்கிறது, எஸ்ஏக்கு விடையளிக்கிறது. அண்ட் அது ஒரு பிரச்சனையான விடயமா இருக்கு. அதை நிவர்த்தி செய்யும் முகமாக நான் இந்த முறை 6 எஸ்ஏ மாடலும் நிறைய ஸ்ட்ரக்சர் மாடலும் செய்து கொண்டிருக்கிறேன். அது ஏற்கனவே செய்தாச்சு. அப்ப இப்ப எஸ்ஏ மாடல் வார நாளையில இருந்து தான் ஆரம்பமாகுது. அப்ப அதுல நான் போடுற முதலாவது மாடல் பேப்பருக்குரிய எஸ்ஏகளை சொல்றேன். நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. நான் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு வகுப்பில தருவேன். அப்ப முதலாவது கேள்வி, அதாவது 5வது கேள்வியா நான் போடுறது, நொதிய தாக்க பொறிமுறையை சுருக்கமாக விவரிக்க. டிஎன்ஏயின் பின்புறம் அடிதலுடன் தொடர்பான நொதியங்களை பெயரிட்டு அவற்றினது பின்புறம் அடிதலுடன் தொடர்பான முக்கிய பங்களிப்புகளை குறிப்பிடுக. அப்ப இது ஒரு எஸ்ஏ. இது ஒரு எஸ்ஏ பிள்ளைகள். அப்ப அது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது, அப்ப இந்த கேள்விகளுக்கு சரியா 38 பாயிண்ட்ஸ் வரும். இனி 6வது கேள்வி, தாவர ஓமோன் என்றால் என்ன? தாவர ஓமோன்களின் முக்கிய வகைகளை பெயரிட்டு அவற்றின் தொழில்களை குறிப்பிடுக. அப்ப இப்படி நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கேள்விகள், அதுகளைத்தான் நான் இப்ப வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்தது 3வது, மனித மூளையத்தின் மொத்த கட்டமைப்பை விவரிக்க. மனித மூளையத்தின் தொழிற்பாட்டு பரப்புகளை குறிப்பிட்டு அவற்றின் தொழில்களை குறிப்பிடுக. அவற்றின் தொழில்களை குறிப்பிடுக. அடுத்தது 4வது கேள்வி, பன்கூட்டு தசையின் தசைப்பாத்தின் கட்டமைப்பை சுருக்கமாக விவரிக்க. பன்கூட்டு தசையின் தசை சுருக்கத்துக்கான வழுக்கல் இழை கொள்கையை விவரிக்க. வழுக்கல் இழை கொள்கையை விவரிக்க. அப்ப இது 8வது கேள்வி. 9வது கேள்வி, குடிநீர் பரிகரிப்பு பொறிமுறைகளை பற்றி சுருக்கமானதொரு வர்ணனை தருக. சுருக்கமானதொரு வர்ணனை தருக. இனி பி பகுதி, இலங்கையுடன் தொடர்பு படுத்தப்பட்ட உதாரணங்களுடன் உயிர் பல்வகமை இழக்கப்படும் பிரதான வழிகளை சுருக்கமாக விவரிக்க. அப்போ 9வது கேள்வி. இனி 10வது கேள்வி என்ன எஸ்ஏ என்றால், 10வது என்ன எஸ்ஏ என்றால் ஷார்ட் நோட்ஸ். உயிர் ரசாயன கூர்ப்பை பற்றி ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கிறேன். மேலாட்சியை பற்றி ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து அப்ளைட் பயாலஜியில இளைய வளர்ப்பு தொழில்நுட்பத்தை பற்றி ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, இவ்வளத்தையும் பிராக்டிஸ் பண்ணி நீங்கள் என்றால் ஓரளவுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வராத கேள்விகள் தான் இவை. இவை எவையும் இன்னும் பாஸ் பேப்பர்ல வரையில்லை, சரிதானே? அதே மாதிரி இப்ப யூனிட் 2ல என்னென்ன கேள்வி வரலாம்? புரதம் வரலாம், கார்போஹைட்ரேட் வரலாம், அதே மாதிரி இனிப்பிட்டுக்கள் வரலாம், நீர் வரலாம். அப்ப அவ்வளத்தையும் நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சிருக்கணும். அதை விட கலவட்டமும் இளையுறு பிரிவும் இன்னும் வரையில்லை. ஒடுக்கற் பிரிவு வந்துட்டது 2022ல. அப்ப கிளைக்கோ பகுப்பு வரையில்லை, நொதித்தல் வரையில்லை. அப்ப அதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். மற்றது ஒளிச்சுவாசத்தை இழிபளவாக்குவதற்கு C4 பாதையில் காணப்படுகின்ற கட்டமைப்புக்குரிய உடற்தொழிலியலுக்குரிய இசைவாக்கங்களை குறிப்பிட சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். C4 ஒளித்தோகு. அதே மாதிரி நொதியத்தின் அலோஸ்டீரிக் ஒழுங்காக்கலை பற்றி ஒரு கேள்வி போடலாம். அப்ப இவ்வளவும் உங்களுக்கு தெரிய வேணும். அதை விட ஓடஸின் உபகரணத்தை பயன்படுத்தி ஒளித்தொகுப்பு, அதாவது ஒளிச்சரிவுக்கும் ஒளித்தொகுப்புக்கும் இடையிலான தொடர்புடைமையை பற்றி அந்த பரிசோதனை தெரிஞ்சிருக்க வேணும். அதை விட வித்துக்களின் சுவாச ஈப துணிகின்ற பரிசோதனைகள் தெரிய வேணும். அப்ப இப்படி இதை எஸ்ஏ ஆக்குறது தான் என்னுடைய. அப்ப அதே டைப்ல இப்ப முதலாவது கேள்வி, நொதியம் வந்திருக்குது 2019ல, நொதியத்தின் சிறப்பியல்புகள். அடுத்தது வெப்பநிலை pH எவ்வாறு நொதிய செயற்பாட்டை பாதிக்குதுன்றது வந்திருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் நொதியத்துல கேள்வி வரையில்லை. அதனாலதான் நான் இதுல நொதிய தாக்க பொறிமுறை, போன முறை முதலாவது கேள்வி முதலுரு மென்சபை போட்டு டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டவன். அப்ப அதே டைப்புக்கு தான் நான் இங்க பின்புறம் அடிதலுடன் தொடர்பான நொதியங்களை போட்டிருக்கிறேன். அப்ப இனிமேலுக்கு அனிமே எஸ்ஏயும் பாடப்பரப்பு முழுவதையும் கவர் பண்ணுமென்று என்னுடைய கணிப்பு. ஆகவே கவனமாக நீங்கள் படிச்சு கொள்ளுங்க, இந்த கேள்விகளை தயார்படுத்துங்க.
ஏனைய கேள்விகள் என்னுடைய மாணவர்களுக்கு நான் வேலை கவனமாக இருக்கிறேன். இது நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பாய் பிள்ளைகள்.